தருமபுரி மாவட்டத்தில் மட்டும், அதுவும் பெண்ணாகரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் வெளி மாவட்டத்துல தான் வேலை செய்யறாங்க, இல்ல வெளி மாநிலத்துல வேலை செய்யறாங்க. ஏன்னா அவ்வளவு வேலையில்லா திண்டாட்டம் இந்த இடத்துல. விவசாயமும் இல்ல, வேலையும் கிடையாது. அதனால எங்க வெளி மாவட்டத்துல வேலை செய்யறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, வீட்டுல யார் இருக்காங்க? வயசான அப்பா அம்மா, ஒரு தாத்தா பாட்டி. மாடு கீடு வச்சு பால் கறந்து சொசைட்டில ஊத்துற இந்த வேலைக்கு தான் அவங்க போவாங்க. அப்ப என்ன இங்க நடக்குதுன்னா, சின்ன குழந்தைங்க இருக்காங்க, அந்த குழந்தைங்களை கூட்டிட்டு வேலைக்கு போக முடியாது. குழந்தைங்களை வீட்டுல விட்டு போறாங்க. அதை யார் பாத்துக்கிறாங்க? தாத்தா பாட்டி தான் பாத்துக்கிறாங்க. பசங்க படிக்கிற வயசு வரும்போது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், கல்லூரி வயசு வரும்போது காலேஜுக்கு அனுப்பணும். அப்போ பயந்து போயிடுவாங்க. ஐயோ, சின்ன பசங்களை நம்ம தனியா வச்சிருக்கிறோம், அவங்க அப்பா அம்மாவுக்கு நம்ம என்ன பதில் சொல்றது? வந்து கேட்டா இந்த சரியா படிக்கலன்னா கேட்பாங்களா இல்லையா? என்னம்மா, உன்னை நம்பி தானே என் பிள்ளைய விட்டு போனேன், அவன் படிக்க வேலை சும்மா சுத்தி நிக்கிறான், நீ என்ன பண்ண பாத்துக்கிறியான்னு கேட்பாங்களா இல்லையா? கேட்பாங்க. அந்த சின்ன பொண்ணுங்க இருந்தா அவங்க பத்திரமா போயிட்டு பத்திரமா வர வரைக்கும் என்ன பயம். அப்ப பள்ளிக்கூடமும் காலேஜ் போற பெண்களுக்கும் பயம். அப்ப என்ன பண்றாங்க? சீக்கிரமா கல்யாணம் செஞ்சு அந்த பெண் குழந்தைகளை அனுப்பி விடுகிறார்கள். அதுதான் தருமபுரி மாவட்டத்துல நடக்குது. ஏன்னா குழந்தை திருமணங்கள் அதிகமாக இருக்கும் மாவட்டம் தருமபுரி மாவட்டம்.